ஆடி வெள்ளிக்கிழமை வந்ததும் மறக்காம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோங்க. உடம்பு சரியில்லை இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போயே ஆகணுங்கிறதுனால போயிட்டு பொங்கல் வச்சுட்டோம். நிராவுக்கு அன்னைக்கு ஸ்கூலுங்க, அதனால அவர் வரல. அவர் கோல்டுலயும் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. சரி எதுக்கு லீவ் போடுறதுன்னு. மித்தான்ஷிக்கும் கோல்டு, அதனால சரியா தூங்கவே இல்லை. கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமாவும் இருந்தது. திருவிழாங்கிறதுனால எல்லாரும் பொங்கல் வைக்கவும் வந்திருந்தாங்க. குலதெய்வ கோவிலுக்கு என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம குலதெய்வமும் முன்னோர்களும் நமக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பாங்கங்க. வருஷத்துல இந்த ஒரு நாளாவது எப்படியாவது போயிட்டு பொங்கல் வச்சிடுங்க, என்ன வேலை இருந்தாலும் சரி. நிறைய பேரோட லைஃப்ல சரியான நேரத்துல சரியான விஷயங்கள் நடக்காம இருக்குங்க. முக்கியமா குடும்பங்கள்ல சுப காரியம் நடக்காம இருக்கும். நாட்கள்ல போயிட்டு சாமியை தரிசனம் பண்றது மறக்காம பண்ணிடணுங்க. அப்பதான் நாம நினைச்சது நமக்கு தடை இல்லாம நடக்கும். நம்ம குலதெய்வமும் சரி முன்னோர்களும் நம்மள ஆசீர்வதிப்பாங்கங்க. ரொம்ப முக்கியமா நமக்கும் ரிலாக்ஸா இருக்குங்க. குலதெய்வ அருள் இருந்தாதாங்க மத்த தெய்வம் கூட நமக்கு உதவி பண்ணும்னு சொல்லுவாங்க. செல்வம் சேராமை, சரியான வயதுல திருமணம் ஆகாதது, குழந்தை பேரின்மை, சிறிய வயதிலேயே அகால மரணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதனால கூட நம்ம குலதெய்வத்தை வணங்கி இந்த குறைகள் எல்லாம் சரி செய்துக்கலாம்னு ஆன்மீகத்தில் கூறப்படுதுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.